இன்னைக்கு மதுரை ஸ்டைல்ல கிராமத்து முறையில தரமா கிரில் செய்ய போறோம். இன்னைக்கு மனம்மா கிரில் சிக்கன் சமைக்க போறோம். எல்லாரும் வாங்க மனம்மா சாப்பிடுவோம். நீட்டா எப்படி சமைக்கிறோம் பாருங்க. எல்லாம் வருதா? தரமா இருக்கு. என்ன செய்யறியா? சுத்துறா டேய் மணி, சுத்துறா டேய். பயப்படாத, சுத்துறா. நீ போடுறதுக்கா? என்ன திருப்பி போடுறோம். தரமா மதுரை ஸ்டைல்ல கிரில் ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு மதுரை ஸ்டைல்ல கிராமத்து முறையில தரமா கிரில் செய்ய போறோம். வீட்லயே எல்லாம் பொடியெல்லாம் கலக்கி கொண்டு வந்தாச்சு. மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீட்டா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா சொருகுறோம். அமுக்குடா டேய். அவளாண்டா சொல்லுடா. உள்ள வாடா. என்ன கொண்டு வாடா. போயிண்டா. விடுவா. ஏய் தரமா கிரில் செய்ய போறோம். ஏதாவது பேசுடா. உனக்கு தெரிஞ்சத. டேய் வா ஓடியா. இன்னைக்கு மனம்மா கிரில் சிக்கன் சமைக்க போறோம். எல்லாரும் வாங்க மனம்மா சாப்பிடுவோம். மட்டை கட்டி நான் இரு அவசரப்படாதா. டேய் அவசரம் வைடா டேய். எல்லாம் தீயும் தெரியும்டா. இந்த மட்டும் தரமா கிரில் வச்சாச்சு. தெரியும்டா. எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் எரியும். இப்பதான் பத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீட்டா எப்படி சமைக்கிறோம் பாருங்க. ஏய் போடாங்கிட்டு. நல்லா வருதா? நல்லா தான் இருக்கு. தரமா இருக்கு. இங்கிட்டு பிடிக்க நெருப்பு எரிய வச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி வருதுன்னு பார்ப்போம். கடையில் சாப்பிட்றது நல்லா இருக்கா, நம்ம கிராமத்து முறையில் செய்கிறது நல்லா இருக்கான்னு பார்க்கணும். கூட இங்கே வேணா அது பிகாஸ் என்ன செய்யறியா? பிகாஸ் என்ன நீ குச்சி உடைக்கிறியாடா? என்ன பிகாஸ் செய்கிற? அது பேர் என்னது? என்னது ஈரலா? தனியாக ஈரல் வேறு வாங்கி வச்சுருக்கோம். சுத்துறா டே மணி, சுத்துறா டே. பயப்படாத, சுத்துறா. சூப்பரா. சுத்துறா. மணி பின்னாடி விடா. அப்படியே விடா. கல்லு பிடிச்சுக்கோடா. கல்லு இந்த ஓரத்துல பிடிச்சுக்கோடா மணி. சிரிக்கிறியா நீ மாடி? நீ போடுறதுக்கா? அதை நீ வாட்டுறா. டேய் ஒழுங்கா சொருவுடா. டே கூட இங்கே ஊற்றி விடுங்க லைட்டா. என்ன சும்மா வாசனைக்காக? கறி பிடிச்சலாம் லைட்டா தேய்ச்சி ஒன்று வந்துரு கத்தியை வச்சு. ஆமா எண்ணெயை ஊற்றி விட்டாச்சு ஃபுல்லா. நல்லா எரியுதே. அடுத்து என்ன செய்யலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து காடையில கிரில் செய்யணும். டேய் புதுசா யாருமே செஞ்சது இல்ல. குச்சி மட்டும் எடுத்துவாடா. சொண்டி விட கொஞ்சம் நீட்டா குச்சியா. ஏய் எல்லாம் வேற பிடுங்கணும் பிகாசு. அதை பிடிங்கிடுவாங்களாம்டா. அப்புறம் பிகாசு நல்லா குச்சி மட்டும் கச்ச பண்றா. திருப்பி போடுறா. திருப்பிடா மணி மெதுவா ரோல் பண்ணி விடு. கருகுது. அதை கடைசியாக கொடுக்குதுடா. அதை கடைசியாக எடுத்துடலாமா? எடுத்துடலாம். ஏன் அப்படி கருகுது? ஆமாம் சட்டி எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக நெருப்பில் இருந்தால் கருகாதா? மணி சுற்றிக்கிட்டே இருறாடி. வேணா நம்மளுக்கு செப்பு கிரில் செப்பு கை காமிடாடி. டெய்லி நாங்கள் எதாவது சமைச்சு வீடியோ போடுறோம். ஆனால் சப்போர்ட் வரவே மாட்டுது. ஏய் இளநிய குடிக்க ஆரம்பிச்சிட்டியா அந்த பிகாசு? இப்படி பாக்குறதான். ஏய் பிகாஸ் இங்கே வா. பிகாசு ஐயா அங்கே ஒருத்தர் இளநிய குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? திருப்பி விட்றா. டே அவன் தட்டி விட்டது அங்கிட்டு புகையாக இருக்கும்டா. திருப்பி விட்றா. திருப்பிடா மணி. நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இனி ஒரு 5 நிமிஷத்தில் இறங்கிடுவோம். இலை பிடுங்க போயிருக்கேன் அப்படின்ட்டு வரவே இறக்கிடுவோம். இதான் மணி வேறு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். மணிக்கு பசி அப்படியே இறக்கலான்றான். அப்படியே கருகுனதோடு சீக்காமல் கூட சாப்பிட்லான்றான். ரொம்ப பசியில் கிடைக்கும் மாடு. என்னடா மணி சாப்பிட்ற? ஈரலா? நல்லா இருக்கா? கறியிருச்சா? கருக விட்டடா. வெந்துருச்சு. எடுத்துருவோமா? என்ன வேலைடா? வெந்துருச்சு. கங்குல அடக்கட்டும்டா. மணி தின்னு பார்த்தியா? வெந்துருச்சு. நல்லா இளநியை குடிச்சுக்கிட்டு இருக்கியான் மாடு. இந்தா நல்லா குடிச்சிட்டியான். முடிஞ்சா தண்ணி? எனக்கு வேணாம். இறக்கிடுவோமா?
தரமா மதுரை ஸ்டைல்ல கிரில் ரெடி ஆயிருச்சு. சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பாத்தியா நண்பா? எப்படிடா இருக்கு? உண்மையை சொல்றா, எப்படி இருக்கு? தரமா இருக்கு. நீங்க வாங்க. உங்களுக்கு இது மாதிரி சாப்பிடணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பாட்டு சொல்றோம், நீங்க நெக்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சொல்றா மாப்பிள கிரில் சிக்கன் ரெடி மாப்பிள. வாடா டேய், தூக்கிட்டு வாடா மணி கிரில்ல. சரி தண்ணி டேக்கிறா. தரமா இலையை பிடிங்கிட்டு வந்தியா? ஏய் கீழே வச்சிடாத மணி. தரமா ரெடி ஆயிருச்சு கிரில் சிக்கனு. சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம், அதே ஒன்று சமைச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் ஒரு 2-3 வாங்கிட்டு வந்துடுவி. ஆமாடா தரமா இதான் மணி கையை கழுவிட்டு இருக்கேன். பிகாஸ் அப்படியே நீ முடிச்சுட்டு வரும்போது பட்டப்பையில் ஒரு வாட்டர் கேன் எடுத்துட்டு வந்துருது. கிரில் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் தரமா இருக்கு. உண்மையிலேயே கடையில் சாப்பிட்டது கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. அது பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையிலே மாப்பிள்ளை எப்படி இருக்கு? ரம்மா இருக்கு. மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.